அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிருகள் என்பது நம்முடைய வாசகம். குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா, லாஸ்ட் 120 டேஸ் சரிங்களா, லாஸ்ட் 120 டேஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து வருகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக 120 நாட்கள் மட்டுமே உள்ளது சரிங்களா. இந்த 120 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்மளுடைய கல்வி பயணம், நம்மளுடைய வெற்றி பயணம்னே சொல்லலாம். இது எல்லாம் எப்படி போகணும், இந்த முறையில் போனால் சரியாக வரும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா. எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட் 120 டேஸ் நம்ம எல்லாரும் குரூப் 2 எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணுறோம். குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே டயத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு பார்த்தா 120 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதையும் மைண்டில் வைக்கணும் சரிங்களா. நம்ம குரூப் 2 கண்டிப்பாக அடிக்கணும், குரூப் 4ம் நம்ம கவனத்தை விட்டுறக்கூடாது சரிங்களா. ஸோ அப்போ அந்த குரூப் 4க்கு லாஸ்ட் 120 நாட்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம், எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னா, உங்களை நினைவு கூறுறேன். நான் இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் சரிங்களா. அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் குரூப் 4ல் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் சரிங்களா. என்ன சொல்கிறோம்னு முழுமையாக உள்வாங்குங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா. என்ன சார் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், டெய்லி படி, ஃபோக்கஸ் இன் யுவர் ஸ்டடின்னு போட்டிருப்பேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, டெய்லி படிக்கணும். ஒரு நாளைக்கு என்னால் அரை மணி நேரம் படிக்க முடியாது, அரை மணி நேரம் படிப்பேன். 1 மணி நேரம் படிக்க முடியுதா, 1 மணி நேரம் படிப்பேன். என்னால் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் படிக்க முடியுது, அப்போ நான் 5 ஹவர்ஸ் படிப்பேன். உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், ஒரு அரை மணி நேரமாக படிக்க டைம் இருக்கும் சரிங்களா. அரை மணி நேரம் முடிஞ்சால் கூட அந்த அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு படிங்க சரிங்களா. ஸோ அதனால் அரை மணி நேரம் கிடச்சா கூட படிங்க, டெய்லி படிங்க, படிப்பை விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் இன் யுவர் ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஃபோக்கஸ் இன் யுவர் ஸ்டடி, மேக்ஸிமம் உங்கள் கவனத்தை பூரா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆவணி மாதங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், ஃபங்க்ஷன் போகணும்னு தோணும், யாராவது டூர் போவாங்க, டூர் போகணும்னு தோணும், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு டிவி பார்க்கணுன்னு தோணும், ஏதோ ஒன்று நமக்கு தோணும். இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது வேறு. ஆனால் இந்த 120 நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, பக்கத்து வீட்டுக்காண்ட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸை கொஞ்சம் ஏதாவது உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதாவது பற்றி பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பின் மீது வைங்க. இந்த 120 நாட்கள் ஒரு படிப்பின் மீது வைங்க. நான் படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இதுதான் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருக்கணும் இந்த 120 நாட்கள். நான் ஜாப் போகிறேன்னா சரி, நான் படிப்பேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், ஜாப் போவேன், வருவேன். இதுதான் உங்களுடைய டெய்லி ரொட்டீனாக இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது, டெக்னிக்கல் யூஸ்டு நோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். சார் இது என்னன்னு புரியலையே. இப்போ எல்லாருமே டிஎன்பிசி படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் வெற்றி பெறுபவர்கள் ஒரு 5000 பேரோ 10,000 பேரோ பண்ணுறாங்க. அப்போ ஏன் இந்த 18 லட்சம் பேருமே படிக்கலையா? சரி, 8 லட்சம் பேர் சும்மா அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு 3 லட்சம் பேர் நியூவாக அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ மிச்சம் அப்புறம் 2 லட்சத்துக்கு கழிங்க, ஏதோ தெரியாமல் அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு 5 லட்சம் பேராவது உண்மையாக படிப்பாங்கல்ல, அதுலேயும் கூட 2 லட்சத்துக்கு, ஒரு 2 லட்சம் பேர் கூட வைங்களேன். 18 லட்சம் பேரில் 16 லட்சம் பேர் சும்மா அப்ளை பண்ணாங்க வச்சுக்கிடுவோம். அந்த 2 லட்சம் பேராவது படிக்கிறாங்கல்ல, அதில் ஏன் அந்த 5000 10,000 பேர் மட்டும் பாஸ் ஆகிறாங்க, மிச்சவங்க பாஸ் ஆகலை? அதை நீங்கள் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் படிக்கிற மாதிரி நம்ம படிக்கக்கூடாது, டெக்னிக்கலை யூஸ் பண்ணி படிக்கணும். அப்போ எல்லாருமே காலைல தமிழ் படிக்கிறான், எல்லாமே ஸ்கூல் புக் படிக்கிறான், எல்லாமே ஒரு அவுட் சோர்ஸை படிக்கிறான், நம்ம எல்லாரும் படிக்கிற அவுட் சோர்ஸு, நம்மளும் எல்லாம் படிக்கிற ஸ்கூல் புக்கு, அந்த மாதிரி நம்மளும் சென்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்படி எல்லோரும் தான் படிக்கிறாங்க, அப்படியே அவங்க மிஸ் பண்ணுறாங்க, சில மட்டும் ஏன் பாஸ் ஆகிறாங்க, அப்போ பாஸ் ஆன மட்டும் நம்ம என்ன பண்ணான்னு கேட்போம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. அதனால் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சு அது கூட உங்களுக்கும் தனி ஒரு டெக்னிக் வச்சு படிக்க கற்றுக்கோங்க சரிங்களா. அப்படி தெரியலாட்டி என்கிட்ட கேளுங்க, நானும் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோக்கள் எல்லாமே சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பிஃபோர் எக்ஸாம் வாட் மிஸ்டேக், இதாங்க ரொம்ப மெயின். சார் என்ன சார் சொல்கிறீங்க புரியல. அதாவது நீங்கள் போன குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கலாம், போன குரூப் 2 எக்ஸாம் எழுதிக்கலாம், இல்லை 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் குரூப் 4 குரூப் 2 எழுதிருக்கலாம் சரிங்களா. அப்போ நீங்கள் போன தடவை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த தடவை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் போன தடவை மிஸ் பண்ணிங்கன்னா அந்த மிஸ் பண்ணதற்கான காரணம் என்ன, புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை தேடுங்க சரிங்களா. அந்த காரணத்தை தேடுங்க. அப்போ அந்த தப்பை இங்கே பண்ணாதீங்க. நான் போன எக்ஸாமில் இந்த தப்பை பண்ணேன், அதனால தான் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அப்போ நான் இந்த எக்ஸாம் அந்த இதை பண்ணக்கூடாது, அப்போ நான் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடுவேன், அவ்வளோதான் சரிங்களா. அந்த தப்பை இந்த தடவை பண்ணாதீங்க. சரி, போன எக்ஸாம் என்ன தப்பு பண்ண எனக்கே தெரியல சார், மேக்ஸிமம் பண்ண தப்பு,
நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 6th to 12th ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் அப்புறம் படிச்சிருப்பீங்க. எல்லோரும் பண்ணக்கூடிய முதல் தப்பு ரிவிஷன் பண்ணாமல் போயிருப்பீங்க. அதனால் கேட்ட கொஸ்டினே தப்பு பண்ணியிருப்போம். வேறு என்ன சார் தப்பு பண்ணுவீங்க? டெஸ்ட்டு போடாமல் போயிருப்பீங்க. அதான் பண்ணுவீங்க இல்லையா? OMR ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிருப்பீங்க. இந்த தவிர வேறு தப்பு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லாட்டி சிலபஸை படிக்காமல் அவுட் சோர்ஸை படிச்சிருப்போம். அதாவது சிலபஸை படிக்காமல் தேவையில்லாத சப்ஜெக்ட் சிலபஸ் இல்லாத படிச்சிருப்போம். இதை தவிர இது நாலும் கரெக்டாக பண்ணாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இதனால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு எக்ஸாம் மிஸ் ஆகும். ஸோ நம்ம பிஃபோர் எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 120 நாட்கள் நீங்கள் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணுங்க. சரிங்களா? டெஸ்ட்டு மஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 days வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டே ஆகணும். இனி நீங்கள் டெஸ்ட்டு போடாமலாம் இருந்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது நண்பர்களே. ஸோ கம்பல்சரி டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. அதே டயத்தில் ரிவிஷன் போடாமல் இருக்காங்க. கண்டினியூஸாக கம்பல்சரி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ரிவிஷன் ஒரு நாளைக்கு 1 hour ரிவிஷன் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷமாக டெஸ்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 hours டெஸ்ட்டுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட்டை விட்டுறாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 2 months ஸ்டடி, 2 months ரிவிஷன் வச்சுருப்பேன். இப்போ இந்த 2 மாதங்கள் சரிங்களா? கரெக்டாக 120 நாட்கள்னால் 60+60 4 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 60 நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ, அண்டர்லைன் பண்ணணுமோ எல்லாத்தையும் படித்து வச்சுருங்க. ஆனால் அந்த கடைசி 2 மாதத்துக்கு நீங்கள் புதுசாக ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு நினைக்காதீங்க. கடைசி அந்த 2 மாதம் ரிவிஷன் ப்ராசஸ் தான். ரிவிஷன் டெஸ்ட்டு அது மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கணுமே தவிர நீங்கள் புதுசாக இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கக்கூடாது. சரிங்களா? அதான் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6th to 12th புக், PQ, CA, அவுட் சோர்ஸ். நீங்கள் TNPSC படிக்கிறவங்க இந்த ஆர்டரில் படிங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல வின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் எடுத்து 6th to 12th வரைக்கும் சிலபஸ் வைஸாக ஜிகேயோ தமிழோ என்ன இருக்கோ அதை முடிங்க. மேக்ஸு 3மே நான் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. ஏன்னா இதுதான் மெத்தடு. சரிங்களா? இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கில் கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்காமல் போனால் கூட இந்த 3 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சார் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் படிக்கல, 6th ஸ்கூல் புக் தான் படிச்சிருக்கேன், CA வரையும் CA படிக்கல சார் அப்படின்றியா? கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் இந்த அவுட் சோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் 6th to 12th வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த ஆர்டரில் படிச்சுட்டு வாங்க. வேறு என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு கம்பல்சரியாக போடணும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் நல்லா படிங்க. யாரும் படிப்பை விட்டுறாதீங்க. நல்லபடியாக படிங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் உள்வாங்கி படிங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு போடுங்க. கவனமாக படிங்க. எங்கேயும் வெளில போய் ஊர் சுற்றணும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். எவ்வளோ கம்பல்சரியாக போனால் போகாதீங்க. படிப்பில் கவனத்தை வைங்க. என்ன சொல்லணும்னு உள்வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் கீழே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.